ஐரோப்பாவோட தற்போதைய சூழல் உண்மையாகவே வாயால சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமா இருக்கு. ஸ்லோவாக்கியாவோட பிரதமராக இருக்கிற ராபர்ட் பிக்கோ அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கார். ஐரோப்பாவோட அமைதி 80 வருஷமா நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற சூழலை பார்த்தா இது எப்ப வேணாலும் உடையலாம் அப்படின்னு ராபர்ட் பிக்கோ அவர்கள் பயப்படுறார் கருத்து சொல்லியிருந்தார். அவரே இப்படி சொல்றார், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் இருக்கிற இந்த மோதல்ல ஐரோப்பா சிக்கிக்கிட்டதா அல்லது ஐரோப்பாவை சிக்க வச்சிருக்காங்களா, இதை பற்றி தான் இன்றைக்கு இந்த வீடியோட நாங்கள் தெளிவாக பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்ப நாம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போறோம், அதுதான் ட்ரோன். இன்னைக்கு நடக்கிற போர்ல அதுவும் ரஷ்யா உக்ரைன் மோதல்ல ட்ரோன்களோட பங்கு சாதாரணமானது என்று சொல்ல முடியாது. ஏனென்றா இந்த ட்ரோன்களால பலத்த இழப்புகள் ஏற்பட்டுக்கொண்டிருக்கு. ஆனா இங்கதான் ராபர்ட் பிக்கோ அவர்கள் ஒரு பயங்கரமான எச்சரிக்கையும் விடுத்திருக்கார். அவர் என்ன சொல்லி இருக்காருன்னா, இந்த போர்டர்ல ஐரோப்பாவோட போர்டர்ல பறக்கிற ட்ரோன்கள்ல நிறைய பெரும்பாலான ட்ரோன்கள் உக்ரைன் உடையதுன்னு சொல்லியிருக்கார். நீங்க கேட்கலாம், ஒரு சின்ன ட்ரோன் தானே, அது என்ன பெருசா பண்ணின போதுன்னு. ஆனா யோசிச்சு பாருங்க, எல்லைக்குள்ள வந்த ட்ரோன் ஒருவேளை தப்பா வழிமாறி போய் ஏதோ ஒரு முக்கியமான ரஷ்ய இலக்கை தாக்கிச்சுதுன்னா, இல்ல அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு கட்டிடத்துல போய் விழுந்து மிகப்பெரிய இழப்புகள் ரஷ்யாக்கு ஏற்படுத்தினால் என்ன நடக்கும்? ரஷ்யா இதை சும்மா பார்த்துட்டு சும்மா விட்டுட்டு இருப்பாங்களா? அதுக்கு பதில் தாக்குதலை கண்டிப்பா ரஷ்யா மேற்கொள்வார்கள். இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி. ஒரு தப்பு இன்னும் ஒரு தப்புக்கு வழிவகுக்கும். இதைத்தான் ராபர்ட் பிக்கோ அவர்கள் 3வது உலகப் போர்னு சொல்லியிருக்கார். இதை ராபர்ட் பிக்கோ அவர்கள் ஒரு வார்த்தையில சொல்லணும்னா, யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு அசம்பவிதமானது நடக்காதா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது போரில் இருக்கிறவங்க மட்டும் இல்லாம இந்த போரை தூண்டி விடுறதுக்கு இல்ல இந்த போரை வச்சு அரசியல் பண்றதுக்கு சில பேர் இந்த மாதிரி ஒரு தவறான ட்ரோன் தாக்குதல் நடக்காதான்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்கன்னு ராபர்ட் பிக்கோ அவர்கள் தன்னுடைய பயத்தை வெளிப்படுத்தி இருக்கார். இதுதான் அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பயம். இதுவரை கற்பனை இல்ல. நவீன போர் முறையில ட்ரோன்கள்ல இருக்கிற ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்துல சின்ன கோளாறு வந்தா கூட அது எங்க வேணாலும் போய் விழலாம். ஒரு முறை இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து அதுல பெரிய உயிர் சேதம் ஏற்பட்டதுண்டா, அதை வச்சு 2 நாடுகளுமே நேருக்கு நேர் மோத ஆரம்பிச்சிருவார்கள். நாட்டோ நாடுகள் எல்லாமே இந்த போருக்கு நேரடியா உள்ள வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதனால்தான் ஒரு சின்ன ட்ரோன் விழுகிறது என்பது ஒரு சின்ன விஷயம் இல்லை. அது ஒட்டுமொத்த ஐரோப்பாவுமே ஒரு பெரிய ஒரு நேரடியான போருக்குள்ள தள்ளிடும் என்று ராபர்ட் பிக்கோ அவர்கள் கடுமையான எச்சரிக்கையை கொடுத்திருக்கார். 80 வருஷ அமைதிங்கிறது அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கல. ஆனா இந்த மாதிரி ஒரு சின்ன மிஸ்டேக் மொத்த அமைதியை சுக்குநூறா உடைச்சிடும் என்கிற யதார்த்தத்தை நாம புரிஞ்சொள்ளணும் என்பதுதான் உண்மை. ஏனென்றா 80 வருஷமா நேரடியா ஐரோப்பாவும் ரஷ்யா போரில் ஈடுபடையில, மோதல் நடக்கல. ஆனா ஒரு சின்ன ட்ரோன் தாக்குதல், ஒரு சின்ன ஜிபிஎஸ் ஜாமிங்காலேயோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்தால ஒரு சின்ன தாக்குதல் நடந்து உயிர் சேதம் ஏற்பட்டாலும் அது இந்த 80 வருஷ அமைதியை சுக்குநூறா உடைச்சிடும் என்பதுதான் உண்மை. இதுல உங்களுடைய கருத்து என்ன? இந்த ட்ரோன் தாக்குதல் போரோட போக்கிய மாத்த போகுதா, இல்ல இதெல்லாம் ஒரு திட்டமிட்டு நடக்கிற விஷயமா? இதை பற்றி உங்களுடைய கருத்தை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஜெர்மனியோட சான்சலரா இருக்கிற ஃப்ரெட்ரிக் மெர்ச் அவர்கள் ஒரு புது ஐடியாவை கொண்டு வந்திருக்கார். அது என்னன்னா, உக்ரைனை இப்போதைக்கு ஐரோப்பியத்துல ஒரு முழு உறுப்பினரா, அதாவது மெம்பரா சேர்க்க முடியாட்டியும் இணை உறுப்பினராக, அசோசியேட் மெம்பராக சேர்க்கலாம், அப்படி ஒரு அந்தஸ்தை கொடுக்கலாம்னு மெர்ச் அவர்கள் சொல்லியிருக்கார். கேட்கறதுக்கு ஏதோ உதவி பண்ற மாதிரி இருக்கலாம். ஆனா இதை பார்த்த உடனே ஸ்லோவாக்கியாவோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற ராபர்ட் பிக்கோ அவர்கள் செம்மையா கடுப்பாகி இருக்கார். ராபர்ட் பிக்கோ அவர்கள் இதை பார்க்கிற விதமே வேற மாதிரி இருக்கு. பிக்கோ அவர்கள் என்ன கேட்கிறாருன்னா, உக்ரைன் இப்போதைக்கு ஐரோப்பிய ஒன்றியத்துல சேர்றதுக்கு தயாரா இல்லை என்பது ஊருக்கே தெரியும். இதுல பார்க்க நாடுகள் எல்லாமே எப்போவோ இந்த ஐரோப்பிய ஒன்றியத்துல மெம்பராக மாறுவதற்கு தயாரா இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் அந்த வாய்ப்பானது இன்னுமே கிடைக்கல. ஆனா உக்ரைனுக்கு மட்டும் ஏன் இப்ப இந்த அவசரம் அப்படின்னு ராபர்ட் பிக்கோ அவர்கள் கேட்டிருக்கார். இதே நேரத்தில் இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு சந்தேகத்தையும் ராபர்ட் பிக்கோ அவர்கள் எழுப்பியிருக்கார். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த இணை உறுப்பினர் என்பது, அசோசியேட் மெம்பர் என்பது வெறும் ஒரு அந்தஸ்து இல்லை, இது ஒரு அரசியல் காய்நாத்தல். உக்ரைனை பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வரணும்டா அதுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு தரப்பா இருக்கணும். அப்போதான் அவங்க நினைச்ச மாதிரியே ரஷ்யா கூட பேச முடியும். உக்ரைனுக்கு இந்த அந்தஸ்தை கொடுத்து அவங்களை சுலபமா வழிக்கு கொண்டு வர, அதாவது ரஷ்யா கூட சமரசம் பண்ணிக்க வைக்க ஐரோப்பிய ஒன்றியம் இந்த தந்திரத்தை பயன்படுத்துதோன்னு ராபர்ட் பிக்கோ அவர்கள் வெளிப்படையாகவே சந்தேகத்தை தெரியப்படுத்தி இருக்கிறார். அவர் இன்னும் அழுத்தமா என்ன சொல்றாருன்னா, அதாவது ராபர்ட் பிக்கோ அவர்கள் இன்னுமே அழுத்தமா என்ன சொல்லி இருக்காருன்னா, இது அமெரிக்காவோ அல்லது உக்ரைனை பயன்படுத்துறதுக்காகவோ
அது தெரியல. ஒருவேளை உக்ரைன் இந்த இணை உறுப்பினர் அந்தஸ்தை ஏத்துக்கிட்ட அவங்க ரஷ்யா கிட்ட விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சூழலானது உருவானா என்ன பண்றது? இப்படி எக்கச்சக்கமான கேள்விகளானது ரோபர்ட் பிக்கோ அவர்களுக்கு எழும்பியிருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் ஐரோப்பாவில இருந்து இதுவரைக்கும் யாருமே முறையான பதில சொல்லல. மனிதாபிமானத்துக்காண்டி மட்டும் உக்ரைனை ஆதரிக்கல. இதற்கு பின்னாடி பெரிய ஒரு அரசியல் கணக்கு இருக்கு என்பதுதான் உண்மை. இந்த இணை உறுப்பினர் ஐடியா உண்மையிலேயே போர் முடிகிறதுக்கு உதவுமா, அல்லது இந்த போரை இனிமே நீண்ட நாளைக்கு இழுத்துக்கிட்டு போவதற்கு உதவ போதா? இதுதான் இப்ப நிறைய பேரினுடைய கேள்வியா இருக்கு. இப்படி இருக்கல இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி, ஐரோப்பிய இடத்துல ரஷ்யாவையும் உக்ரைனையும் ஒரே நேரத்தில் புரிஞ்சுக்கிட்டு பேசுற ஆள் யாரும் இருக்கிறார்களான்னு பார்த்தா யாருமே இல்லை. பிக்கோ அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இப்போதைக்கு நாம் மட்டும்தான் இரண்டு பக்கம் தொடர்புல இருக்கிறேன்னு சொல்லியிருக்கார். மற்றவங்க எல்லாருமே ஒரு பக்கம் சாய்ந்து பேசுகிறார்கள். அதாவது ஐரோப்பிய இடத்துல மெம்பராகி இருக்கிற முக்காவாசி நாடுகளும் இந்த ஸ்லோவாக்கிய நாட்டை தவிர்த்து மீத அனைத்து நாடுகளுமே உக்ரைனுக்கு ஆதரவாகத்தான் பேசுகிறார்கள். ரஷ்யாவுக்கு ஆதரவாக இந்த ஒரு கருத்தை மேற்கொள்ள இரண்டு நாடுகளோட கருத்தையும் நடுநிலையாக நின்று கேட்பதற்கு ஐரோப்பிய நாடுகள் தயாராக இல்லை. இதுவும் ரோபர்ட் பிக்கோ அவர்களோட மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. இந்த இரட்டை வேடம் தான் ஐரோப்பாவோட அமைதிக்கு பெரிய ஒரு தடையா இருக்குன்னு ரோபர்ட் பிக்கோ அவர்கள் நினைக்கிறார். இப்ப நாம ரொம்ப முக்கியமான அதே சமயம் விவாதத்துக்குரிய ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். அதாவது அமைதி ஒப்பந்தத்தை பற்றி பார்க்க போறோம். ரோபர்ட் பிக்கோ அவர்கள் ரொம்ப வெளிப்படையா என்ன சொல்றாருன்னா, உக்ரைன் தானாகவே முன் வந்து சில சமரசங்களுக்கு ஒத்துக்கணும். ஒரு போரை முடிவுக்கு கொண்டு வரணும்ன்றா கண்டிப்பா ஏதோ ஒரு பக்கம் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் ஆகணும்னு பிக்கோ அவர்கள் சொல்லியிருக்கார். கேட்கறதுக்கு இது எளிமையா இருக்கலாம், ஆனா களத்துல இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் என்பது உங்களுக்கே தெரியும். உக்ரைன் தரப்புல இருந்து பார்த்தா அவங்களுடைய நிலம், அவங்களுடைய உரிமை, அவங்களுடைய பாதுகாப்பு, இப்படி ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம மேற்குலக நாடுகளோட பப்பட்ட உக்ரைன் இருக்கிற மேற்குலக நாடுகளோட அனுமதி உக்ரைனுக்கு கிடைக்கணும். ஆனாலும் பிக்கோ அவர்கள் ஏன் இப்படி அழுத்தி சொல்லியிருக்காருன்னா, இந்த போரானது தொடர்ந்து இடம்பெற நீண்ட நாட்களுக்கு நீள உயிரிழப்புகளும் பொருளாதார இழப்புகளும் தான் அதிகமாகுமே தவிர தீர்வை நோக்கி நாடு நகர்ந்த மாதிரி தெரியல. இப்போதைய போர்க்கால நிலைமையை எடுத்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா சில பகுதிகளை கைப்பற்றி வச்சிருக்காங்க. இந்த சூழல்ல எந்த விதமான சமரசமும் இல்லாம ஒரு அமைதி ஒப்பந்தத்தை உருவாக்குவது சாத்தியமே இல்லை என்பதுதான் உண்மை. ரஷ்யாவுக்கு சில நிபந்தனைகள் இருக்கு, உக்ரைனுக்கும் சில தேவைகள் இருக்கு. இந்த இரண்டு பக்கத்தையும் திருப்திப்படுத்துறது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. பிக்கோ அவர்களோட முக்கியமான குற்றச்சாட்டு என்னண்டா, ஐரோப்பாவில் இருக்கிற பல தலைவர்கள் உக்ரைனை தொடர்ந்து போரிட தூண்டுகிறார்களே தவிர பேச்சுவார்த்தை மேசைக்கு கூட்டிக்கிட்டு வந்து பிரச்சனையை முடிப்பதற்கான எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கல. அவர் சொல்றது, நான் மட்டும்தான் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இரண்டு தரப்புக்கும் தொடர்புல இருக்கேன், ரஷ்யாவுடன் தொடர்புல இருக்கிறேன், உக்ரைனோட தொடர்புல இருக்கிறேன் அப்படின்னு பிக்கோ அவர்கள் சொல்லியிருக்கார். இது ஒரு பெரிய அரசியல் தைரியம்னு தான் சொல்லணும். நாம ஒரு விஷயத்தை புரிஞ்சுள்ளணும், எந்த ஒரு போருமே முடிவுக்கு வரும்போது அது பேச்சுவார்த்தை மேசையில தான் முடியுது. போர்க்களத்தில் வெற்றிகள் மாறலாம், தோல்விகள் வரலாம், ஆனா அமைதி என்கிறது பேச்சுவார்த்தை மூலமா மட்டும்தான் கிடைக்கும் என்பதுதான் உண்மை. உக்ரைன் இப்ப தயாரா இருக்காங்களா, இல்ல அவங்க பின்னாடி இருக்கிற நாடுகள் உக்ரைனை தொடர்ந்து போர் செய்ய வற்புறுத்துகிறார்களா? ஒரு அமைதி ஒப்பந்தம் வரணும்னா அதுக்கு உக்ரைன் தன்னோட நிலைப்பாட்டில இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வரணும் என்பதைத்தான் ரோபர்ட் பிக்கோ அவர்களும் சொல்ற ஒரு அரசியல் யதார்த்தமா இருக்கு. ஆனா இதை கேட்கும்போது பலருக்கும் கோபம் வரலாம். என் நிலம் நானே விட்டு கொடுக்கணும்னு கேட்கறது நியாயம்தான், ஆனா அந்த நிலத்துக்காக இன்னும் எத்தனை தலைமுறைகளை இழக்க போறீங்க என்பதும் மிகப்பெரிய ஒரு கேள்வி. இதனை ரோபர்ட் பிக்கோ அவர்கள் மட்டும் கேட்கல, நிறைய நாடுகள் இருக்கிற மக்களும் கேட்கிறார்கள். தேவையில்லாமல் போரை தொடர்ந்து செய்வதை விட பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனை முடிப்பதுதான் உக்ரைனில் இருக்கிற மக்களுக்கு நல்லது என்பதுதான் நிறைய மக்களோட கருத்தாகவும் இருக்கு. அதுவும் ஒருமித்த கருத்தா இருக்கு. இப்ப நாம எல்லாருமே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் ஜூன் 5 நடக்க போற சம்மிட். ஜூன் 5 EU வெஸ்ட் பால்கன் சம்மிட் ஆனது நடக்க போகுது. இப்ப நாம பேசின எல்லா பிரச்சனைகளுக்கும், அதாவது இந்த ட்ரோன் விவகாரம், உக்ரைனோட அந்தஸ்து, ஐரோப்பாவோட எதிர்காலம், இந்த எல்லாத்துக்குமே அந்த மாநாட்டில் விடை கிடைக்குமா, இல்ல இந்த மாநாடும் வழக்கமான ஒரு சாதாரணமான மீட்டிங்கா முடிஞ்சிருமா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. ரோபர்ட் பிக்கோ அவர்கள் ரொம்ப நம்பிக்கையோட என்ன சொல்றாருன்னா, இந்த மாநாட்டில் ஒரு வெளிப்படையான பேச்சுவார்த்தை நடக்கும்னு எதிர்பார்க்கிறார். ஏனென்றா ஐரோப்பாவோட ஒவ்வொரு நாடுமே இப்ப தனித்தனி நிலைப்பாட்டில் இருக்காங்க. யாருக்கும் ஒத்துப்போக மாட்டேங்குது என்பதை வெளிப்படையாக சொல்ல முடியாது. பட் ஐரோப்பாவிலேயும் மிகப்பெரிய பிளவுகள் இருக்கு. இந்த சூழல்ல ஒரு தெளிவான முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் மெம்பராக இருக்கிற நாடுகள் இருக்காங்க என்பதுதான் உண்மையை சொல்ல போனா ஐரோப்பாவோட அமைதிங்கிறது இப்போ ஒரு மெல்லிய நூலிலையில தொங்கிக்கிட்டு இருக்கு. ரோபர்ட் பிக்கோ அவர்கள் சொல்றது போல நாம ரஷ்யா கிட்ட பேசாம இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வர முடியாது என்பதுதான் உண்மையான விஷயமா இருக்கு.
ஆனால் அதை ஏற்றுக்க பல மேற்குலக நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும் இன்னுமே தயக்கத்தை காட்டுகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த மாநாட்டில் ரோபர்ட் பிக்கோ அவர்களோட குரலுக்கு மதிப்பு கிடைக்குமா, இல்லை அவர் சொல்றது நிராகரிக்கப்படுமா, இதனை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரஷ்யாவோட பேச்சுவார்த்தை நடக்கிறது தான் அமைதிக்கு வழிவகுக்குமா, இல்லை உக்ரைன் தொடர்ந்து போரில் இருந்தால் மட்டும்தான் ஐரோப்பாவோட பாதுகாப்பானது உறுதியாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு போரில் ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அமைதியை நிலைநாட்ட தைரியமாக பேச்சுவார்த்தை மேசைக்கு வர்றது தான் உண்மையான வெற்றியாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எனக்கு உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.